பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட அழுகை சத்தம். நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக கதறி எழுத மனைவி. அண்ணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கொந்தளித்த தம்பி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிவந்த பகீர் உண்மை. காதல் மனைவியை கணவனுக்கு யமனாக மாறியது ஏன்? நடந்தது என்ன? இரவு தூங்க போகும்போது அமைதியா இருந்த பக்கத்து வீட்டுல காலையில ஒரே சத்தமா கேட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டு முன்னாடி சடலத்தை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்னும் இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப பக்கத்து வீட்டு பெண்ணோட கணவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டதாவும் அவருக்கான இறுதிச் சடங்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதாவும் அங்க உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. நடுராத்திரியில இறந்து போனவருக்கு எதுக்கு இவ்வளவு வேகமா இறுதிச் சடங்கு பண்றாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவரோட கழுத்து பகுதியில காயங்கள் இருந்ததா பார்த்தவங்க உயிரிழந்தவரோட தம்பிக்கு போன்ல தகவலை சொல்லி இருக்காங்க. உயிரிழந்த நபரோட தம்பி வெளிநாட்டுல இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னதை வச்சு வெளிநாட்டுல இருந்துகிட்டே போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. ஆனா போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறதுக்குள்ள சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து உயிரிழந்தவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ண சடலத்தை தோண்டி எடுத்த காவலர்கள் அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவரோட மனைவி கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் நைட்டோட நைட்டா நடந்த அந்த கொடூர சம்பவம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத்ல உள்ள போர்காம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷோ சௌமியாவோ கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன் 1 மகள்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு மத்தியில பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சௌமியாவுக்கும் அதே ஸ்கூல்ல பிடி ஆசிரியரா இருக்கிற திலீப் கூட பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன கணவர் ரமேஷ் மனைவிய கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி திலீப்பையும் கண்டிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயத்துல இருந்த சௌமியா கொஞ்ச நாள் திலீப் கூட பழகாம இருந்திருக்காங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் தகாத உறவை தொடர்ந்திருக்காங்க. தனியார் தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரமேஷ் நைட்டு 9 மணிக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு போறதுக்காக வீட்டில இருந்து கிளம்பி இருக்காரு. கணவர் வீட்டு வாசலை தாண்டினதுமே செல்போனை கையில் எடுத்த மனைவி காதலன் திலீப்புக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. மனைவி மேல ஏற்கனவே சந்தேகப்பட்ட ரமேஷ் வேலைக்கு போகாம வீட்டு பக்கத்திலேயே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரு சந்தேகப்பட்ட மாதிரியே திலீப் அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இத பார்த்து ஆத்திரத்தோட உச்சக்கே போன ரமேஷ் பாஞ்சு போய் திலீப்பை சரமாரியா அடிச்சு விரட்டி இருக்காரு. அத்தோட மனைவி சௌமியாவையும் சரமாரியா தாக்கி செல்போனையும் பிடுங்கி வச்சிருக்காரு. ரமேஷ் உயிரோட இருக்கிற வரைக்கும் திலீப் கூட நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்ச சௌமியா தன்னோட காதலன் கூட சேர்ந்து கணவனோட கதையே முடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. இந்த கொலையை கச்சிதமா முடிக்கிறதுக்கு கூலிப்பட கும்பல் கிட்ட டீல் பேசின சௌமியா அந்த கும்பலுக்கு அட்வான்ஸ் பணமா 35,000 ரூபாவை கொடுத்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கணவர் ரமேஷுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஆழ்ந்து தூங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கூலிப்பட கும்பலுக்கு சௌமியா போன் பண்ணி இருக்காங்க. ஆனா அந்த கும்பல் அவங்க கிட்ட பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு போன் எடுக்காம இருந்திருக்கு. அதனால காதலன் திலீப்புக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. உடனே திலீப் தன்னோட தம்பிய கூட்டிக்கிட்டு அங்க போய் இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த ரமேஷ் கழுத்தை துணியால சுத்தி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. திலீப்பும் அவனோட தம்பியும் அங்கிருந்து கிளம்பி போனதும் மனைவி சௌமியா அழுது நாடகமாடினதுதான் கொடூரத்தோட உச்சமே. மது போதையில் இருந்த கணவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டதா உறவினர்கள் சில பேருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சடலத்தை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ் மேல அடிக்கிறவங்களை வர வச்சு இறுதிச் சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சௌமியா வேகமாக பண்ணி இருக்காங்க.
விஷயம் யாருக்கும் தெரியறதுக்குள்ள காதும் வச்ச மாதிரி ரமேஷோட சடலத்தை அடக்கமும் பண்ணிட்டாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருந்த சில பேருக்கு ரமேஷோட மரணத்துல சந்தேகம் வரவே அவரோட தம்பிக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து ரமேஷோட தம்பி காவல்துறையினருக்கு தகவல் சொன்னதும் அங்க சௌமியா கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் சௌமியாவையும் ஆண் நண்பரான திலீப் அவனோட தம்பின்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.